தூக்கிட்டு போயிட்டீங்களா? பெங்களூருக்கு போயிட்டு ஓகே. பெங்களூர்ல ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்படி நீங்க ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா கிளம்பி? அப்படியெல்லாம் இல்லை. அம்மாக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் லைக் இந்த மாதிரி கல்யாணம் இவங்கள தான் சொல்லும் போது அம்மா லைக் ஓகே உன் இஷ்டம் வந்து என்னெல்லாம் அது இன்வால்வ் பண்ணாதுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ பெங்களூருக்கு போயாச்சு, யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கல்யாணத்தில் ஆக்சுவலாக உட்காந்துருந்தோம். பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது, அந்த கல்யாணத்தில் அந்த கோவிலில் பக்கத்து அங்கே வந்து கெட்டி மேளம்லாம் இருந்தது, அங்கே க்ரௌட் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, எங்கள் சைடில் நடந்துட்டு இருந்தது. ஸோ எங்கள் கல்யாணம் பார்த்தோன்னா அவங்க அந்த ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து என்ன இவங்க மட்டும் தனியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, நாங்கள் செலிப்ரிட்டின்லாம் அவங்களுக்கு தெரியாது, யாருமே எதுவுமே தெரியாது, கர்நாடகா வந்து சும்மா அப்படி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. அப்புறம் ஐயர் வந்து அந்த இவங்க தெலுங்கு ஸ்டைல் இல்லையா, ஸோ தெலுங்கு ஸ்டைலில் அந்த நடுவில் அந்த இது வைப்பாங்க, திரை வைப்பாங்க. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு பார்த்துட்டு இருந்தவங்க வந்து இதை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னாங்க. வந்து நின்று பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேர் வந்தாங்க. அப்புறம் 2 பேர் வந்தோடனே அவங்க 2 பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த 2 பேர் ஆசீர்வாதம் 2 4 4 10 10 15 20 25 அந்த கல்யாணத்துல எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க.